சார் எஸ். மாப்பிள்ளை எங்க இருக்காரு? ஓ, போட்டோகிராஃபரா? வாங்க வாங்க. ஹலோ. மாப்பிள்ளைக்கு வயசு கொஞ்சம் அதிகமா. மாப்பிள்ளை மட்டும் தான் ஜம்முன்னு ரெடி ஆகணுமா? பட்டு வேட்டி சட்டையில நாங்களும் மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகுறோம். சூப்பர் சார். சரி சரி, மாப்பிள்ளைய பார்க்கலாம் வாங்க. மொத்த குடும்பம் மாப்பிள்ளை மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். Jim, 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 kita taka Jim, 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 kita taka Jim, 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 kita taka januta dimita taka Jim, 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 kita taka Jim, 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 kita taka Jim, 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 kita taka januta dimita Jim, 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 kita taka Jim, 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 kita taka Jim, 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 kita taka januta dimita taka Jim, 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 kita taka Jim, 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 kita taka Jim, 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 kita taka januta dimita taka Jim, 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 kita taka Jim, 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 kita taka Jim, 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 kita taka januta dimita taka Jim, 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 kita taka Jim, 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 Jim. நிறைய நிகழ்ச்சிகளை பல ஆண்டுகளாக இந்திய பண்பாட்டு அறக்கட்டளையின் சார்பில்
நிறைய பேருக்கு விருது கொடுத்து இது மாதிரி பாடியவர்களுக்கு, நாட்டியம் ஆடியவர்களுக்கு, தமிழ் பணியாற்றியவர்களுக்கு, சமூக சேவை ஆற்றியவர்களுக்கெல்லாம் நிறைய விருதுகளை கொடுத்து பெருமை சேர்த்தவர் நமது சாமிஜி அவர்கள். அவர்கள் பார்த்திங்கன்னா அந்த ஞானபீடத்தில் அமர்ந்தோன்னு ஒன்று அடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஞானபீடம் அமைஞ்சிச்சு. அதற்கு பிறகு அன்னதானம் கூட அமைஞ்சிச்சு. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா வேள்வி நடந்துச்சு. நிச்சயமாக இந்த அமாவாசை வேள்வியும், அதாவது பௌர்ணமி பூஜையும் இதே மாதிரி நிச்சயமாக நூற்றுக்கணக்கான, 200 கணக்கான, 500 கணக்கான மக்கள் இங்கே கூடுவார்கள். வந்தால் ஏதாச்சும் நடக்குமா, பார்த்தோன்னா ஏதாச்சும் கல்யாணம் நடக்குமா, குழந்தை பிறக்குமா அப்படின்னு. சாமிகிட்ட அது மட்டும் இல்லை, மிகப்பெரிய ஞான சொத்து இருக்குது. நிறைய படித்தவர் மட்டுமல்ல, நிறைய அனுபவங்களை பெற்றவர் அருமைக்குரிய சித்தர்கள்கிட்ட. நிறைய வாழும் சித்தர்கள் நம்ம யார் யாரெல்லாம் நினச்சிட்டு இருந்தோமோ அவங்கள்ட்டெல்லாம் பழகி தொண்டு செய்து இன்றைக்கு தினம் நிறைய மக்கள் உங்களுக்கு பல நாடுகளிலிருந்து இவருடைய அருமையை தெரிந்தவர்கள். ஏன்னா அந்த சித்தர் ஒளி என்கிற எங்களுடைய டிவி சேனலில் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு இவருடைய ஆற்றலை கண்டு, இவருடைய ஞானத்தை கண்டு, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அவங்க ஏதோ ஒரு சித்தர் ஆற்றல் பண்ணுறாங்க, பேராற்றல் பண்ணால் போனால் நடக்குதுங்க மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய ஆற்றலும், அதாவது ஒரு மாயை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு விளக்கம் கொடுத்தவர் சித்தராகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாகர்கோவிலில் பல புத்தகங்களையும் பல சித்தர்களை தேடி அலைந்தவர். அவரே வியந்து இங்கே தங்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். பார்த்துங்க, யோசிச்சு பாருங்கள். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒரு சாதாரண மனிதெல்லாம் அவர் ஒரு சித்தர் போகிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவர் ஒரு நாகர்கோவிலில் ஒரு ஆசிரமம் வச்சுருக்கார். இன்னொரு சித்தரை ஒத்துக்க மாட்டார். ஆனால் அவர் தேடி இங்கே இந்த மாயைங்கிற ஒரு வார்த்தைக்கு விளக்கம் கொடுத்தது. அது மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற விஷயத்திற்காக தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்கள்ட்டேருந்து பதில் வரும். இப்போ அமாவாசை பூஜை பண்ணுறீங்க, பௌர்ணமி பூஜை பண்ணுறீங்க, இந்த வேள்வினால் எனக்கு என்ன பலன், நமக்கு என்ன பலன்? அது மட்டும் இல்லை, சித்தர்கள் வேள்விகளை ஊக்குவிச்சாங்களா, செய்தார்களா என்று நான் அறிய விரும்புகின்றேன். சித்த மரபுக்கும் வேள்விக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர்கள் வேள்வியை ஆதரித்தவர்கள் அல்ல. எந்த மாதிரி வேள்வி என்று சொன்னால், பணத்தின் அடிப்படையிலே நீங்கள் செய்யக்கூடியது. ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து இந்த காரியத்துக்காக நான் பெரிய பணக்காரனாகணும், இந்த அரச பதவி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு நோக்கத்திற்காக செய்யக்கூடிய வேள்வியை சித்தர்கள் என்றுமே ஆதரித்ததில்லை. ஆனால் லோகக்ஷேமம் அப்படிங்கிறது உலக நன்மைக்காக மக்கள் விரும்பும் பொழுது சித்தர்கள் இறங்கி வந்துடுவாங்க. சரி செய். அப்படி அந்த வேள்வி செய்யும்போது என்ன பலன்னா, அஷ்டதிக்கு பாலகர்கள்னு இருக்காங்க நம்முடைய மரபில். அப்புறம் 27 நட்சத்திரங்களும் நாம் சொல்கிறோம் வெறும் மெட்டீரியல்னு சொல்கிறோம், அப்படி இல்லை. அந்தந்த நட்சத்திரங்கள் ஏராளமான சித்தர்கள், குறிப்பாக பௌர்ணமி வேள்வியிலையும் அமாவாசை வேள்வியிலும் ஞானிகள், சித்தர்கள், முனிவர்கள் எங்கே வேள்வி நடக்குதோ அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதில் குறிப்பாக பசுவினுடைய அங்கங்கள் அனைத்திலுமே 30 தேவர்கள் குடியிருக்கின்றார்கள். பசுவினுடைய பாத தூளிக்கே அவ்வளவு நம்முடைய பாவத்தை போக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அந்த பசுவினுடைய நெய்யினாலே நவ சமித்துக்கள், நவ கிரகங்களுக்கு உரிய சமித்து குச்சிகள் இருக்கின்றன, நவ தானியங்கள் இருக்கின்றன. இதை மட்டும் வைத்து நீங்கள் அதை செய்யும் பொழுது முதல்ல உங்களை சுற்றி ஒரு நல்ல சூழல் உருவாயிடும், ஒரு பாசிட்டிவ் திங்கிங் எனர்ஜி உருவாயிடும். நீங்கள் எப்படி எந்த சூழ்நிலையில் வந்தாலும் இந்த யாகசாலையிலேருந்து ஒரு 10 அடிக்கு முன்னாடியே உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் ஆர் நல்லிஃபைடு, ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் முதல்ல உங்களுக்கு கெட்டது நடக்காமல் இருக்கணும், அப்புறம் தான் நல்லது நடக்கணும். உங்களுக்கு வாழ்வில் எந்த விதமான கெட்டது நடக்காமல் முதல்ல சித்தர்கள் தடுத்துக்குவாங்க. அப்புறம் பாத்திரம் அறிந்து உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை சித்தர்கள் கொடுப்பாங்க. அது கிட்டத்தட்ட
9 ஆண்டுகள் வரைக்கும் அந்த சமித்துக்கு உயிரோட்டம் உண்டு. சென்னியப்ப தேவர் பேர் சொல்கிறதுக்குன்னு இல்லை, ஒரு பெரும் மனிதர், படிக்காதவர். அவர் 1 லட்ச ரூபா முதலீடில் ஒரு தொழிலை தொடங்குகிறார். நிதி அமைப்பு தொடர்பான ஒரு செய்தி. அவரை 3 முறை இந்த மாதிரி ஒரு யாகத்தில் நான் உட்கார வச்சுருக்கேன். அவருக்கு நாயுருவி நாயுருவி அந்த சமித்து அதை மாத்திரம் நீங்கள் போடுங்கன்னு சொல்லி போட்டிருக்காரு. 3 முறை 3 ஆண்டுகள் அந்த வேள்வி. அதுக்கப்புறம் அதுக்கு எவ்வளோ ஆற்றல்னா, மகாலட்சுமி அவனுடைய குடிசையில் போய் குடியிருப்பார். அவர் ஆயக்குடியில் இருக்கார். இப்போ நீங்கள் வேணும் ராத்திரி 11 மணிக்கு போய், ஐயா குழந்தைக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், ஒரு 5 லட்ச ரூபா பணம் வேணும்னா, நான் பார்த்துருக்கிறேன், எனக்கு உற்ற நண்பர் அவர், ஒரு 5 லட்ச ரூபா பணம் வேணுங்க, பேங்க்குல எல்லாம் ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவர் அங்கேருந்து கருப்சாமின்னு கூப்பிடுவார். வெளியில் படுத்திருப்பான். போய் அந்த 3வது ஒரு சாக்கு மூட்டை இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வாம்பார். பீரோ கிடையாது, நல்லா வச்சுங்க, பீரோ இல்லை, சாக்கு மூட்டையை எடுத்துகிட்டு வா அப்படிம்பார். அவன் சாக்கு மூட்டையை வந்தவொடனே அதுக்குள்ளேருந்து கட்டுக்கட்டாக எடுத்து, எவ்வளோ வேணும் சாமி? நோ டாக்குமெண்ட், உங்கள் இந்த ப்ரோ நோட்டு எதுவும் கிடையாது, ஓ சாமி நான் குறிச்சிக்கிறேன்னு சொல்லி ஒரு நோட்டில், அந்த நாணயம் இருந்ததப்பா, நோட்டில் குறிச்சிக்குவார். ஆனால் அவர் மகா கஞ்சன் கிடையாது. அந்த ஆயக்குடி ஸ்கூலுக்கு தண்ணீர் வசதி இல்லைன்னு இவர் தன்னுடைய சொந்த செலவில் 3 லட்சம் ரூபாய்க்கு பைப்பு போட்டு கொடுக்கறது, இப்படி நான் தர்ம காரியங்கள்லாம் செஞ்சார். ஆனால் காலையில் பார்த்தா குத்த வச்சு உட்காந்து பழைய சோறையும் 2 வெங்காயத்தையும் சாப்பிட்டுட்டு இருப்பார். எந்த நேரமும் அவர்கிட்ட பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். விகே மில்ஸு முதலாளி இப்படி ஒரு மனிதன் இருக்காரா, நான் பார்க்கணும் அப்படின்னாரு. உடனே அவர் தேவர் வந்தார். வந்து ஐயா இப்படி கூப்பிட்றாரா, போயிட்டு வருவோமா அப்படின்னாரு. வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னேன். 2 பேரும் டிவிஎஸ் 50 போகிறோம். மில்லு முதலாளி ரூமில் உட்காந்துருக்காரு. வாங்கன்னு உள்ளே கூப்பிட்டாரு. உள்ளே போனோம். அவர் கேட்குறாரு, உங்களை ரொம்ப நாளாக பார்க்கணும்னு ஆசையாக இருந்தது, எப்போவுமே உங்கள்கிட்ட பணம் இருக்குமுன்னு சொல்கிறாங்களே உண்மையான? ஆமையா, எப்பயாவது இருந்துக்கிட்டே இருக்கேன், என்னையும் பணத்தையும் பிரிக்க முடியாது, இப்போ இருக்கான்னு கேட்டார். இருக்கேன்னு சொல்லி இந்த பாக்கெட்லேருந்து எடுக்கிறாரு 1 லட்ச ரூபா, இந்த பாக்கெட்லேருந்து எடுக்கிறாரு 1 லட்ச ரூபா. அந்த மனிதனையும் அந்த பணத்தையும் பிரிக்க முடியல. காரணம் என்ன? ஒரு வேள்வியினாலே சில சமித்துகள் அந்த மகாலட்சுமி வசியமாயிடுவார். புரியுதா? அது எல்லாருக்கும் நாளைக்கே வேறு கொட்டி வந்துடுறாரு, ஆசை இல்லை. யாரோ ஒருத்தருக்கு அது மாதிரி அந்த வேள்வியினுடைய சமித்துகள் பலன் தருகின்றன. இது ஒரு பலன்தான். இப்படி இப்போ இந்த அஸ்வம்னு ஒரு குதிரையை வச்சுருக்கோம் வேள்வியில். இந்த அஸ்வமேத யாகம் சாதாரண மனிதர்களால் செய்ய முடியாது. மகாபாரத போரெல்லாம் முடிஞ்ச உடனே தர்மன் என்ன பண்ணுறான், ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணுறதுக்கு அவன் என்ன பாடுபடுறான், குபேரங்கிட்ட போய் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வருது. அப்படிப்பட்ட அஸ்வமேத யாகத்தை உங்களை எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு மாலை கூட அம்மா தான் போடுது. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு போட்டு நீ இந்த யாகத்தில் உட்காரு, அந்த பலனை நான் தருகிறேன். அஸ்வமேத யாகத்திற்குரிய பலனை, எல்லா செல்வங்களும் வந்துருமா சாமி அஸ்வமேத யாகம் செய்தார். அதனால் சாதாரண வேள்வி இல்லை, அம்பாலே முன்னின்று அஸ்வத்தையும் வைத்து இந்த யாகத்தை செய்யும் பொழுது லோகக்ஷேமம் தான், உலக நன்மை. இதில் உங்களுக்கு என்னென்ன தனிப்பட்ட என்னென்ன நோக்கம் நிறைவேறணுமோ எல்லாமே இதில் நிறைவேறும். நான் மணிவாசகத்துக்கு சொல்லியிருக்கேன், நீ சீக்கிரம் பெரிய ஆள் ஆயிடுவேன்னு. என்ன நான் சொன்னது எந்த சொல்லும் வீண் போகலை, அமையும், டக்குன்னு அமைஞ்சிடும். அமைஞ்ச உடனே உங்களையெல்லாம் பிடிக்க முடியாது, அப்புறம் நாங்கள் தேடிட்டு வரணும், அது மாதிரி வந்துடும். அதனால் நல்லா இருப்பீங்க. யாகம் பண்ண இதனால் வீட்லேயும் பண்ணலாம். ஒரு சின்ன யாக குண்டம் வச்சு அதில் நெய் மாத்திரம் போட்டு சில சமித்துகளை வச்சு நீங்கள் வீட்டில் கூட பண்ணலாம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா கிரியா மார்க்கம் தொடக்கம், கிரியில் இருந்து தான் அப்புறம் ஞானத்துக்கு நீங்கள் வரணும். ஒரு டிசிப்ளின் இல்லைன்னு வச்சு நேரடியாக பண்ண முடியாது. அதுக்காக தான் யாகம் அப்படின்னு வைக்கிறாங்க. சித்தர்கள் இதை
அது பாட்டு முத்தர் ஞானம் அவங்க மோன நிலையில் இருக்கக்கூடியவங்க. இதெல்லாம் செய்யறதுனால என்கிட்ட ஏன்டா வர்ற அப்படின்னு திட்டுவாங்க. தெய்வ ஸ்வரூபங்களாக பலரிடம் செல்கின்றோம். அது அனைத்தும் சரியா இல்லை அனைத்துமே ஒன்றில் உள்ளதா? வேதத்திலிருந்து திருமூலரிலிருந்து தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் ஒன்று அது பேரூர் வழி அதற்கு ஆறுல அப்படின்னா இருக்கிறது ஒன்று தான், பல பேர் இருக்குது. எப்படி அப்படின்னு கேட்டால், அம்மையார் எனக்கு துணைவியார், அம்மையார் எனக்கு துணைவியார், என் மகளுக்கு அன்னையார், பேரனுக்கு பாட்டியார். புரியுதா உங்களுக்கு? மருமகனுக்கு மாமியார். புரியுதா உங்களுக்கு? இருக்கிறவங்க என்னுடைய துணைவியார் தான், ஒன்று தான். ஆனால் நிலைக்கு ஏற்ப பேர் மாறுபட்டு கொண்டே இருக்கும். இந்து சமயம் மிக அற்புதமாக வந்தது. 2 சொல்கிறான். சகுனம்னா குணங்கள் உடையது, நிர்குணம்னா குணங்கள் அற்றது. எடுத்த உடனே ஒருத்தருக்கு இந்த அல்டிமேட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறது எந்த குணமும் கிடையாது அப்படி இப்படின்னு சொன்னால் புரிந்து கொள்ளவே முடியாது. அதனால் அவனவன் மன இயல்புக்கு ஏற்ப சிவம் அப்படின்னா 25 மூர்த்தங்கள், அம்பாள்னா பல சேடு தாங்கும் மூவுலகினில் சிறந்தன சக்தி பீடம் 64 சக்தி பீடங்கண்ணா இருக்கிறது 51 தான். அவ்வளோ இடத்துலையும் இருக்கிறா. முருகன் இருக்கிறான், கணபதி இருக்கிறான். எல்லாம் என்னன்னு கேட்டால் அவரவர்களுடைய நிலைக்கு ஏற்ப அவரவர்கள் கண்டதை அப்படி வச்சுக்கலாம் மனசு. ஆனால் இவை எல்லாம் என்னன்னு கேட்டால் ஒரே ஒரு பரம்பொருளினுடைய பல்வேறு வடிவங்கள். அம்மாட்ட ஒரு நாள் நான் ஒரு 5 கிலோ ஜீனி வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். தீபாவளி நேரம் நான் வாங்கி கொடுத்து இது ஜீனி மட்டும்தான். அப்படியே வந்தால் இது பாதுஷா, இது மைசூர் பாக், இது ஜிலேபி. புரியுதா? வடிவங்களும் வேறு, டேஸ்ட்டு வேறு, நாம ரூபங்கள் வேறு வேறையாக போயிட்டுது. ஆனால் அடிப்படை என்ன? ஸ்வீட்னஸ், இனிப்பு ஒன்று தான் உண்மையை ஒழிய மற்ற இதெல்லாம் வடிவங்களும். இப்போ 5 விஷயத்தை பெரும் தத்துவங்கள் சொல்லுகின்றன. உங்களுக்கும் எனக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டால், நீங்களும் இருக்கீங்க, நானும் இருக்கிறேன். உங்களுக்கு அறிவு இருக்குது, எனக்கும் அறிவு இருக்குது. நீங்களும் ஓரளவு மகிழ்ச்சியாக இருக்கீங்க, நானும் மகிழ்ச்சியாக. இந்த அடிப்படை 3 விஷயம். இது தவிர உங்களையும் என்னையும் என்ன வேறுபடுத்துதுன்னு கேட்டால், என் பெயர் கண்ணன், உங்கள் பேர் வேறுபடுத்திடுது, ரூபமும் வேறுபடுத்திடுது. உங்களுடைய வடிவம் வேறு, என்னுடைய வடிவம் வேறு. அப்போ ஞானிகள் என்ன பண்ணுறாங்க, இந்த இருக்கிறோம் நம்ம 2 பேரும் இருக்கிறோமே அதுக்கு சத்துன்னு பேர், நமக்கு 2 பேருக்கு அறிவு இருக்கே அதுக்கு சித்துன்னு பேர், நம்ம 2 பேருக்கும் இன்பம் இருக்கே ப்ளஷர், சச்சித்தானந்தம். இந்த அடிப்படை விஷயங்களை எல்லா பொருள்கள்லையும் இருக்குது. இந்த நாம ரூபந்தான் இது மரம் என்றும் இது குரங்கு என்றும் இது சிங்கம் என்றும் புலி என்றும் வேறுபடுத்துகிறது. நாம ரூபத்தை விலக்கிட்டு தான் வள்ளலார் பார்த்தார். அத்தனை பேரும் போகிறான், இது குரங்கு போகுதுமா, இது போகுது, அது போகுதுன்னு சொல்கிறாரு. ஒரே ஒரு இது போகும்போது அந்த ஞானி வள்ளலாரை பார்த்து, அவர் போகிறத பார்த்து இதோ மனிதன் போகிறான் அப்படி மனித தன்மையை மாத்திரம் கண்டுக்கிறார். அப்போ நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே அடிப்படையிலே ஒன்று தான், மாயின் கூறில் வந்தது. அதில் இருக்கக்கூடிய பெயரும் அதனுடைய வடிவ வேறுபாட்டால் இது இந்த பொருள் இந்த அப்படிலாம் தெய்வ ரூபங்கள் எல்லாத்துக்கும் அடிப்படை ஒரு தெய்வீக சக்தி தான். இதை முருகன் என்றும் இதை கணபதி என்றும் நாம் காலத்திற்கு ஏற்ப அதெல்லாம் பகுத்து வச்சுக்கிட்டோம். கொஞ்சம் தள்ளி 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 போனோம்னா யோக நிலையில் ஔவையார் பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது இந்த ஒரு நீல வடிவம் யோகத்தில் தெரியுது. அதனுடைய வடிவம் அவர்களுக்கு விநாயகர் போல தெரிஞ்சிருக்கு. புரியுதா உங்களுக்கு? அந்த யோக சக்தியில் தான் விநாயகர் பார்த்துருக்குறாங்க.
அதே போல் யோக சக்தியில் தான் முருகனை பார்த்துருக்குறாங்க. யார் யார் உள்குவர் உள்ளத்தை எப்படி எப்படி நினைக்கிறாங்களோ அப்படியெல்லாம் இறைவன் தோன்றுகிறான். அந்த குழந்தை குளக்கரையில் இருக்குது, அழுகுது. அழுது கொண்டு இருக்கக்கூடிய குழந்தை 3 வயசு. உடனே பார்வதி தேவியை பார்த்து, என்ன அந்த குழந்தை அழுது நீ பார்த்துட்ருக்கேன்னு சிவபெருமான் கேட்குறார். உடனே பொற்கிண்ணத்தில் பால் ஏந்தி கொடுக்குறார். இந்த குழந்தை அந்த உருவத்தை பார்த்துருது. அந்த குழந்தைக்கு என்னது? தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி. தோடுடைய, தோடு பெண்கள் அணியக்கூடிய, செவியன் ஆண்கள். ஒரு அர்த்தநாரீஸ்வரராக சிவபெருமான் காட்சி கொடுத்துக்கிறார். அதுதான் அர்த்தநாரீஸ்வரர். அப்போ அந்த குழந்தைக்கு அந்த தோற்றம் கிடைச்சிருக்கு. அப்போ பிற்காலத்தில் பாடும் பொழுது அது சிவனே சிவமே என்று பேர் ஒளியாக பாடுகிறது. மணிவாசகர் சுடரே சூழ் ஒளியே அப்படின்னு பாடுறார். வள்ளலார் கடைசியில் இந்த உருவங்கள்லாம் வேண்டாம், ஒளி வடிவமாகத்தான் இறைவன் இருக்கிறான். இந்த உருவத்தை வைக்கும் பொழுது பல்வேறு விதமான சண்டை சச்சரவுகள் உண்டாகின்றன. 72 விதமான மதங்கள் வள்ளலார் காலத்தில் இருந்தது. ஆதிசங்கரர் எல்லாத்தையும் பார்க்குறார். தமிழ்நாட்டில் இந்தியா முழுதும் பல்வேறு விதமான மதங்கள் இருக்கின்றன. உடனே எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அருசமயம் 6வது மினிமம் இருக்கட்டும் சொல்லி அருசமய வழிபாடுகள் என்று கொண்டு வந்தார்கள். எனவே நமக்கு நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஒன்றுதான் அனைத்துமாக இருக்கிறது, அனைத்திலும் இருப்பது ஒன்றுதான். டைம் அண்ட் ஸ்பேஸ் பற்றி சரியான ஆய்வுகள் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. சார், எஸ். மாப்பிள்ளை எங்க இருக்காரு? ஓ, போட்டோகிராஃபரா? வாங்க வாங்க. ஹலோ. மாப்பிளைக்கு வயசு கொஞ்சம் அதிகமோ? மாப்பிளை மட்டும் தான் ஜம்முன்னு ரெடி ஆகணுமா? பட்டு வேட்டி சட்டையில நாங்களும் மாப்பிளை மாதிரி ரெடி ஆகுறோம். சூப்பர் சார். சரி சரி, மாப்பிளைய பார்க்கலாம் வாங்க. மொத்த குடும்பம் மாப்பிளை மாதிரி ரெடி ஆகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம்.